Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good morning students. 2026 ஆண்டு 8ஆம் மாதம் 10ஆம் தேதி வர்த்தக துறையில் உயர்தர கணிதம் பார்த்திருக்கும் மாணவர்களே, உங்களுக்கு கணக்கீடு பாடத்தில் இன்னும் பிரச்சனைகள் உள்ளதா? கணக்கீட்டு நேர முகாமைத்துவத்தில் பிரச்சனை உள்ளதா? பகுதி 1 எவ்வாறு 2 மணித்தியாலத்துக்குள் என்பது, பகுதி 2 எவ்வாறு 3 மணித்தியாலத்துக்குள் என்பது, இன்னும் கணக்கீடு பாடத்தில் பிரச்சனை, இன்னும் கம்பெனி பகுதியில் பிரச்சனை, LKS பகுதியில் பிரச்சனை, இவ்வாறு இன்னொரு பிரச்சனைகள் கணக்கீடு பாடத்தில் உங்களுக்கு காணப்படுகின்றதா? அவ்வாறு அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு 2026ஆம் ஆண்டு வசீகவினால் நடத்தப்படும் இறுதி கணக்கீட்டு கருத்தரங்கு தொடர். இதோ உங்களுக்கான ஓர் வாய்ப்பு. 20ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்ட வகுப்புகள் நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றன. நேரம் ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை உங்களுக்கான வகுப்புகள் நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றன. திட்டங்கள் இதோ: 20ஆம் தேதி அலகு 1, 2, 3, 21ஆம் தேதி அலகு 4, 5, 22ஆம் தேதி அலகு 6, 7, 8, 23ஆம் தேதி அலகு 9, 10, 24ஆம் தேதி அலகு 11, 12, 25ஆம் தேதி அலகு 13, 14, 25ஆம் தேதி 26ஆம் தேதி அலகு 15, 16 என 20ஆம் தேதி தொடக்கம் 26ஆம் தேதி வரை உள்ள நாட்களில் ஒவ்வொரு அலகுக்குமான தெளிவான விளக்கங்கள், அதே போல ஒவ்வொரு அலகிலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய பகுதி 1, பகுதி 2 வினாக்களுக்குரிய விளக்கங்கள் என்று சகல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு 27, 28, 29, 30 ஆகிய 4 நாட்களில் உங்களுக்குரிய சந்தேகங்களை தீர்க்கும் வகுப்புகளாக மொத்தம் 10 நாட்களினுடைய இறுதி கருத்தரங்கு தொடர்ந்து உங்களுக்காக நடக்க காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே கணக்கீட்டில் உள்ள பிரச்சனைகளை வெறும் 10 நாட்களில் தீர்த்து கணக்கீட்டின் ஏசியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பதிவுகளுக்காக கீழுள்ள வாட்ஸ்அப் இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். வகுப்பு கட்டணங்கள்: முதல் இணையும் 50 பேர்களுக்கு 20% விலை கழிவுடன் 2000 ரூபாய் அறவிடப்படும். அதன் பின்னால் இணையும் ஒவ்வொருவருக்கும் 2500 வீதம் அறவிடப்படும். எனவே மாணவர்களே, பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். குறிப்பிட்ட மாணவர்களுக்கு இணையும் வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை, கணக்கீட்டில் ஏசித்தி வேண்டுமா? இதோ உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. நன்றி. அஸ்ஸலாம்.